கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், பொதுநல அமைப்புகளுடைய பொறுப்பாளர்கள், வியாபாரி சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசுகின்றேன். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக நமது சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேவாலா பொன்னூர் அரசு தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான பண்ணையில் மத்திய அரசின் மூலமாக ரூபாய் 70 கோடி செலவில் ஒரு பூங்கா அமைக்கும் திட்டத்தினை மத்திய அரசு அறிவித்திருந்தது. இது அந்த பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதி மக்களிடமும் வரவேற்பையும் மகிழ்ச்சியும் அளித்திருந்தது. இந்நிலையில் அந்த தேவாலா தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான இடம் காடு என்ற வகையில் வருவதாகவும், எனவே அந்த திட்டத்தினை அங்கு செயல்படுத்தாமல் அந்த திட்டத்தினை எருமாடு பயிர்க்கக்கூடிய சிறைச்சால் என்ற பகுதிக்கு மாற்றியிருப்பதாகவும் தகவல் தெரிவித்தார்கள். நமது கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எந்த இடத்திலும் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் அது மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திதான். ஆனால் நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையின் மீதான பதிலுரையின் போது மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் மேற்கண்ட திட்டம் நீலகிரி மாவட்ட தலைநகர் உதகையில் உள்ள ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைப்பதற்காக மாற்றப்பட்டிருப்பதாக ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியை தெரிவித்தார்கள். நானும் உடனடியாக அவையில் எழுந்து இது கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு கொடுக்கப்பட்ட திட்டம், எனவே கூடலூர் சட்டமன்ற தொகுதி ஏதாவது ஒரு இடத்தில் அதை நிறைவேற்றி தர வேண்டும், அதனை மாற்றக்கூடாது என்று என்னுடைய ஆட்சேபனை தெரிவித்ததோடு சட்டப்பேரவையிலேயே சட்டமன்றம் முடிந்த பிறகு அவரிடம் நேரடியாக சென்று கூடலூரில் எந்த விதமான தொழிற்சாலைகளும் கிடையாது, வேலை வாய்ப்புகள் கிடையாது, எனவே பலருக்கும் வேலை வாய்ப்பினையும் பொருளாதாரத்தின் நல்ல மாற்றத்தினையும் அரசுக்கு நல்ல வருவாயும் தரக்கூடிய இந்த திட்டத்தினை கூடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொன்னூர் பண்ணையிலேயே நிறைவேற்றி தர வேண்டும், இல்லை என்று சொன்னால் ஜீன்பூல் பகுதியை நிறைவேற்றி தர வேண்டும், இல்லை என்று சொன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எருமாடு சிறைச்சால் பகுதியிலோ அல்லது கூடலூர் பயிலக்கூடிய வேறு ஏதேனும் ஒரு பயிலை அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமே தவிர அதனை உதவிக்கு மாற்ற வேண்டாம் என்று நான் அவரிடம் கேட்டுக்கொண்டேன். அவரும் இதனை நீங்கள் விண்ணப்பமாக எழுதி கொடுங்கள் என்று என்னிடம் பணித்தார்கள். எனவே இது சம்பந்தமாக விசாரித்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை செய்வதற்காக நாளை 23/3/2025 காலை 10 மணி முதல் 12 மணி வரை கூடலூர் ஜானகி அம்மாள் திருமண மண்டபத்தில் அனைத்து அரசியல் கட்சிகள், பொதுநல அமைப்புகள், வியாபார சங்க நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றேன். எனவே தயவு செய்து ஒரு மிகச்சிறந்த பொருளாதாரத்தின் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மெகா திட்டம் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த திட்டத்தினை கூடலூர் பகுதியிலே நிறைவேற்ற வேண்டும். அதற்கு நாம் எடுக்க வேண்டிய முன் நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் இதனை தெரிவிக்கும் விதமாக இந்த ஆலோசனை கூட்டத்திலே அனைவரும் கலந்து கொண்டு தவறாது உங்களுடைய மேலான ஆலோசனைகளை தருமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து அரசியல் அப்பாற்பட்டு அனைத்து அரசியல் கட்சிகளும், பொதுநல அமைப்புகளும், வியாபார சங்க நிர்வாகிகளும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களையும் ஆலோசனையும் வழங்கிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.